இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய புனிதருடைய பகுதியில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கேத்தரின் லபோர் என்கிறவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் 19வது நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்த ஒரு புனிதையானவள். மிக இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவளாய் பிறர் அன்பின் அருட்சகோதரிகளுடைய துறவு மடத்தில் சேர்ந்து அங்கே துறவியாக இறைவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறார். இளம் துறவியாக இருந்த நேரத்திலேயே அன்னை மரியாவளுடைய காட்சியை வரமாக பெற்ற ஒரு துறவியாக இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அற்புத பதக்க அன்னையினுடைய பக்தி முயற்சியை உலகம் முழுவதும் பரப்ப செய்த ஒரு புனிதையாகத்தான் இந்த புனித கேத்தரின் லபோர் அவர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சிறிய குழந்தை இவரை அவர்களுடைய துறவு இல்லத்தில் இருக்கிற ஒரு சிற்றாலயத்திற்கு அழைத்து சென்றதான். அந்த சிற்றாலயத்தில் அன்னை மரியாள் உலக உருண்டையின் மீது காட்சி தந்ததாகவும் அந்த உலக உருண்டையின் கீழே அமல உற்பவியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்ததாகவும், இன்னும் ஒரு காட்சியில திருச்சிலுவையின் கீழே அன்னை மரியாளுடைய பெயரை குறிக்கிற ஆங்கில அந்த எழுத்து எம் குறிக்கப்பட்டதாகவும், அந்த எம் மேரி மரியாள் என்கிற அந்த எழுத்திற்கு கீழே இயேசுவினுடைய திவ்ய இருதயமும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயமும் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த காட்சிகளையே அடிப்படையாக கொண்டு அன்னை மரியாளுடைய அந்த அற்புத பதக்கம் தயாரிக்கப்பட்டது என்றும் நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் அந்த அற்புத அன்னையினுடைய பதக்கம். அந்த பதக்கத்துல தான் ஒரு பக்கத்துல அன்னை மரியாளுடைய திருவுருவத்தையும் அமல உற்பவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற வாசகத்தையும், பின்புறத்துல சிலுவைக்கு கீழ் எம் என்கிற அந்த எழுத்து, அதற்கு கீழே ஆண்டவருடைய திவ்ய இருதயம் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயம் கொண்ட அந்த பதக்கங்களைத்தான் இன்றும் நம்ம பாதுகாப்பிற்காகவும் நல் மரணத்திற்காகவும் அணிந்து கொண்டு வருகிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் புனிதத்தில் வாழ்ந்த இந்த புனித கேத்தரின் லபோர் தன்னுடைய துறவர வாழ்க்கையின் மூலமாக இயேசுவுக்கு உண்மையான ஒரு சாட்சியாகவும் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பிய ஒரு அழகான புனிதையாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த புனிதையினுடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவின் மீது பற்று கொண்டவர்களாய் அன்னை மரியாளை பாதுகாப்பாக கொண்டு இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து அந்த நற்பழக்கத்தை மற்றவர்களுக்கு பரப்புகிற ஒரு பணிகளை ஈடுபட இறைவன் நம்மை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் கூட நேற்றைய வாசகங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் எதிர்காலத்தில் வர இருக்கிற துன்பங்களையும் குழப்பங்களையும் இயற்கை சீற்றங்களையும் பற்றி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறார். இத்தனை எச்சரிக்கைகளையும் கொடுத்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகள்லாம் நிகழும், ஆனாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது அப்படி என்கிற ஆறுதலான செய்தியையும், அதே நேரத்தில் மன துணிவோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். இந்த உலகத்தில் நிகழ்கிற இந்த குழப்பங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், நோய்கள், பேராபத்துகள் இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. நமக்காக நமது கடவுள் வைத்திருக்கிற மாபெரும் மீட்பு திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த துன்பங்கள். ஆகவே இந்த துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் அல்லது இந்த துயரங்களை கண்டு கலங்கி நின்று விடாமல் நம்முடைய மீட்பிற்கான ஒரு தொடக்கம் தான், ஒரு வழிதான் இந்த துன்பங்கள் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த துன்பங்கள், இந்த பேரழிவுகள் நமக்கான முடிவு கிடையாது, நம்முடைய மீட்பிற்கான பாதை என்பதை புரிந்து கொண்டு கடைசியில் இந்த துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பேர் இடர்கள் வந்தாலும், இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், பேரிழப்பு ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றி நமக்குத்தான். நமது கடவுள் நம்மை வெற்றியாளர்களாகத்தான் மாற்றுவார் என்கிற மனத்திடனை தருகிற செய்தியையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, 1998 நேஷனல் வாலிபால் பிளேயர், இந்திய அளவில் இந்த கைப்பந்தாட்ட போட்டியில் ஒரு தலை சிறந்த வீராங்கனையாக திகழ்ந்தவர் தான் அருணிமா சின்ஹா என்கிற ஒரு பெண்.
2011 அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திருடர்கள் அவரை அடித்து துவைத்து ரயிலில் இருந்து வெளியே தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாக நேஷனல் பிளேயர், இந்திய நாட்டினுடைய இந்திய அளவிலான ஒரு கைப்பந்தாட்ட வீராங்கனை ஒரு காலை இழந்து விடுகிறார். அந்த திருடர்கள் தூக்கி போட்ட ஒரு காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து விட்டது என்று அந்த பெண் முடங்கி போய்விடவில்லை. மாறாக ஒற்றை காலோடு அவர் பயிற்சி செய்து அந்த உடைந்து போன அல்லது துண்டிக்கப்பட்ட மற்றொரு காலில் செயற்கையான கால்களை பொறித்து கொண்டு எவரெஸ்ட், இமயமலையில் இருக்கிற எவரெஸ்டினுடைய உச்சத்திற்கு ஏற முயற்சி செய்கிறார். 2013 உலகத்திலேயே முதலாக செயற்கை காலை பொருத்தி கொண்டு இமயமலையில் இருக்கிற எவரெஸ்ட் என்கிற அந்த சிகரத்தை தொட்ட முதல் பெண்மணியாக இந்த அருணிமா சின்ஹா பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உதாரணத்தை சொல்வதற்கான காரணம், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில், சின்ன சின்ன தோல்விகள் எல்லாம் வருகிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி அப்படி என்று மனச்சோர்வு அடைந்து விடாமல் நம்முடைய கடவுள் நம்முடைய மீட்பிற்காக நம்மை தயார்படுத்துகிறார். ஆகவே இவற்றை கண்டு அஞ்சு விடாமல் தயார் நிலையோடும் அதே நேரத்தில் எதிர்நோக்கோடும் நம் இறைவன் மீது நம்பிக்கையோடும் வாழ இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.